இன்னைக்கு விலைவாசி உயர்வு. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பாருங்க, திமுக ஆட்சியிலையும் பாருங்க. இன்னைக்கு ஒரு 6 மாதத்துல 1 கிலோ அரிசி 15 ரூபாய் ஏறி போச்சு. 1 கிலோ அரிசி 15 ரூபாய் ஏறி போச்சு இந்த 6 மாசத்துல. சக்கரை விலை உயர்வு, பால் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இப்படி அன்றாட சமையலுக்கு தேவையான பொருட்கள் விலை உயர்ந்திருக்கின்றது. ஆனால் வேலைவாய்ப்பு குறைவு, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு. இதனால் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை நடத்த. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் கவலையே போடாத ஒரே முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழக ஆண்டுகிட்டு இருக்கிற வரை இப்படித்தான் நம்ம கஷ்டப்பட வேணும். விடிய காலம் பிறக்க வேண்டும் என்றால் மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அப்பொழுதுதான் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்க முடியும். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா 2 பேரும் இந்த கட்சியை துவக்கினார்கள், கட்டி காத்தார்கள் அம்மா. இருவரும் தலைவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான ஆட்சியை 10 ஆண்டு காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கியது. விலைவாசி உயராமல் பார்த்துக் கொண்டோம். எந்த பொருள் விலைவாசி உயர்ந்தாலும் அதற்கென்று கூட்டுறவுத்துறையின் மூலமாக ஒரு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, உதாரணத்துக்கு புளி விலை தமிழ்நாட்டில் உயர்ந்தா எந்த மாநிலத்தில் புளி விலை குறைவா இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் விலைக்கு வாங்கி நம்முடைய மாநிலத்துக்கு கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த புளியை விற்பனை செய்து இந்த விலை ஏற்றத்தை தடுக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கியது அதிமுக ஆட்சியில். எல்லா பொருளும் அப்படித்தான். எந்த பொருள் உயர்ந்தாலும் உடனடியாக எந்த மாநிலத்தில் அந்த பொருள் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செஞ்சு அதை கொண்டு வந்து தமிழகத்திலே நம்முடைய மக்களுக்கு குறைந்த விலையிலே கொடுத்து இன்றைக்கு விலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, மகளிருக்கு 2 சக்கர வாகனம் அம்மா இருக்கின்ற பொழுது 2016 தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். முதலமைச்சர் ஆன உடனே அம்மா 2 சக்கர வாகனம் 25,000 ரூபாய் ஒவ்வொரு 2 சக்கர வாகனம் வாங்குறதுக்கு மானியம் கொடுப்பாங்க. அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய வாக்குறுதியை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 3 லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு 2 சக்கர வாகனம் வாங்கவும் 25,000 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு நம்முடைய பெண்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், முடிந்த பிறகு வீடுகள் போகணும். அதற்காக அம்மா 2 சக்கர வாகனம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்னைக்கு அம்மா மினி கிளினிக் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்வு செஞ்சு அங்க 2000 அம்மா மினி கிளினிக்கை திறந்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பணி நடந்துட்டு இருந்தது. எல்லா ஏழைகளும் அங்கங்க இருக்கின்ற அம்மா இன்னைக்கு மினி கிளினிக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தாங்க. அதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாம அரசியல் கால் பழிச்சோடு அதையும் மூடிய அரசாங்கம் தான் இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏழைகளுக்கு வைத்தியம் செய்து கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 3,80,000 பேர் படிக்கிறாங்க. அவருடைய மாணவர்கள் திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும், அறிவுபூர்வ மாணவர்களை உருவாக்க வேண்டும். உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி இன்றைய நிலைக்கு தேவை. ஆனால் அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள், அவர்களால் லேப்டாப் வாங்கி படிக்க இயலாது. ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய், மடிக்கணி ஒரு மடிக்கணி 12,000 ரூபாய். வசதி படித்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி 12,000 ரூபாய் போட்டு மடிக்கணி வாங்கி அவர்கள் உயர்கல்விக்கு போகிற சூழ்நிலையை பார்த்தாங்க. அம்மா சிந்தனையை ஒதுக்கப்பட்ட திட்டம் இந்த மடிக்கணி திட்டம். ஆகவே அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களும் திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தின் சார்பாகவே 58,30,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்த அழகு பார்த்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். நாட்டில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆக பணக்கார வீட்டு குழந்தைகள் என்ன கல்வி கிடைக்கிறதோ அதே கல்வி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு கிடைப்பதற்காக வழிவகை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதற்காக 7,300 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அறிவுபூர்வமான திறமையான மாணவர்களை உருவாக்கி இருந்த நிலையில இந்த திட்டத்தையும் ரத்து செய்து சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். எல்லாம் எது நல்லது என்று நாம் செய்தோமோ, எது மக்களுக்கு நன்மை கிடைத்ததோ அதையெல்லாம் ரத்து செய்தது இந்த விடியா திமுக ஆட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அதோட
எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின். நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் திமுக அந்த மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றது. அப்பொழுது இதே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார். 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் அறிவிக்கிறாங்க. அப்பொழுதுதான் நீட் தேர்வு வந்தது. நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும், மறுக்கவே முடியாது. ஆனால் எல்லா இடங்களிலும் பொய் பிரச்சாரம். அதிமுக ஆட்சியில் தான் நீட் தேர்வு நிறைவேற்றப்பட்டது. கொண்டு வந்தது அவர்கள், எதிர்த்தது அதிமுக. ஆனால் நீதிமன்றத்திலே சரியான நமக்கு தீர்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் நீட் தேர்வை எதிர்ப்பதிலே நாம் குறிக்கோளாக இருக்கின்றோம். ஆனால் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். ஆனால் மக்களிடத்திலே மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள என்பதற்காக இந்த செய்தியை சொல்கின்றேன். அதோடு 2017-18 ஆண்டு நான் முதலமைச்சராக வீட்டிருந்த பொழுது நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் வேறு 9 பேர் தான் இந்த மருத்துவ கல்வி படிப்பதற்கு தேர்வானாங்க நீட் தேர்வுல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.